ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெள்ளரிக்காய், நெல்லிக்காய், பச்சை மிளகா போட்டு ஒரு தயிர் பச்சடி தான் பண்ண போகிறேன் லஞ்சுக்கு. அதே மாதிரி கருவேப்பிலை பொடி போட்டு சாதம் பண்ண போகிறேன். கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் தனியாகவும் உளுத்தம்பருப்பும் வச்சு வறுத்து அதோட பெருங்காயம் உப்பு வச்சு குறப்பாக பொடி பண்ணி வச்சுக்க போகிறோம். பயிரை வச்சு ஒரு சுண்டல் மாதிரி பண்ணிக்க போகிறேன் லஞ்சுக்கு. சாதம் மட்டும் வடித்த சாதத்தை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், கொஞ்சம் ஆற வச்சுக்கிறோம். அப்புறம் கலந்தால் தான் சாதம் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை பொடி போட்டு கலரும் போது இதுக்கு நான் ஒரு 4 ஸ்பூன் இப்போ போட்டிருக்கேன். 1 கப் ரைஸ் தான் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு நான் ஒரு 4 ஸ்பூன் கருவேப்பிலை பொடி போட்டுருக்கேன். உப்பு நீங்கள் பாருங்கள், டேஸ்ட் பார்த்து வேணுங்கிற அளவுக்கு இது பண்ணிக்கோங்க. அப்புறம் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், சும்மா பேருக்கு ஒரு 4 முந்திரி பருப்பு தாளித்து நல்லெண்ணெயில் செஞ்சுருக்கேன். தாளித்தது போட்டு கலந்துக்கிற கருவேப்பிலை பொடி சாதம். அப்புறம் தயிர் பச்சடி பார்த்திங்கன்னா எடுத்து வச்ச அந்த வெஜிடபிள்ஸ் இருக்குல்ல, வெள்ளரிக்காய், நெல்லிக்காய், அதெல்லாம் பொடியாக நறுக்கி போட்டு பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் கடுகு தாளித்து தயிரை விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க தயிர் பச்சடி. நீங்கள் செஞ்சு பாருங்களேன், தயிர் பச்சடி ரியலி ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலை பொடி சாதமும் ரியலி நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு நாள் சிம்பிளாக சாம்பார் ரசம்லாம் இல்லை வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போது குழந்தைங்களுக்கு டப்பாவில் கொடுத்து அனுப்புறது கூட ரியலி நல்லாயிருக்கும். சாப்பிட்டுட்டு வருவாங்க. இது வந்து ஷியூராக நான் சொல்லிக்கிறேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள். கருவேப்பிலை பொடி சாதமும் ப்ளஸ் தயிர் பச்சடியும். பாய்.